காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை பதிவு பண்ணலாம். தென்னிந்திய பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை வலுவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தோட அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல நாளைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று 19 மாவட்டங்களுக்கும் நாளை 8 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர் மழையின் காரணமாக தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்திருக்கிறது எனவும், அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிக மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் இயல்பை விட 1 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று 19 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்குமே தமிழ்நாட்டில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு கடந்து ஆந்திரா சென்றடைந்த சூழல்ல தற்பொழுது மேலும் முன்னேறி இருப்பதாகவும், கர்நாடகா, கோவா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக தமிழகம், கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது.